நவகிரகா ட்ரேடர்ஸில் டெய்லி உங்களுக்கு 1000 வந்தால் கூட நீங்கள் டெய்லி விட்ரா எடுத்துக்கலாம். 1000 மினிமம் விட்ரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ விட்ரா வாலெட் இதாங்க வாலெட்டில் இங்கே இந்த இடத்துல 1000 இருந்துச்சுன்னா 1000 மேலே எவ்வளோ இருந்தாலும் பண்ணிக்கலாம். மினிமம் 1000 கம்மியாக இருந்தால் தான் பண்ண முடியாது. 1000 இருந்துச்சுன்னா இங்கே என்ன அமௌண்ட் காட்டுதோ அந்த அமௌண்ட்டை விட்ரா கொடுத்தீங்கன்னா அது அப்படியே வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ நாங்கள் கிளிக் பண்ணுறப்பாங்க வாலெட்டில் இப்போது 1508 ரூபா இருக்குது. நான் எப்படி விட்ரா பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நான் அதை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணணும் பாருங்க இங்கே இந்த மாதிரி காட்டுது. சரிங்களா? ஸோ இங்கே 1508 ரூபா காட்டுது அவைலபிள் பேலன்ஸில். இந்த அமௌண்ட்டை அப்படியே நம்ம இங்கே டைப் பண்ண போகிறோம். அந்த அமௌண்ட்டை அப்படியே டைப் பண்ணிவிட்டு இங்கே ரெக்வஸ்ட்னு சொல்லி கொடுத்துருங்க. அவ்வளோதான். உங்கள் பேங்க் டீட்டெயில் இங்கே காட்டும். சரியாக இருக்கா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, பேங்க் டீட்டெயில் அட்டாச் பண்ணுறது ப்ரொஃபைல் ஆப்ஷனை அட்டாச் பண்ணிக்கலாம். எல்லாமே சரியாக இருக்குன்னு பார்த்துட்டு ரெக்வஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ ரெக்வஸ்ட் கொடுத்தா இந்த மாதிரி தாங்க காட்டும். சரிங்களா? எங்கள் பாருங்கள் விட்ரா ரெக்வஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்னு காட்டுது பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறது கொஞ்சம் மேலே தள்ளி பாருங்கள். ஸோ மேலே தள்ளி பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட 8வது விட்ரா. சரிங்களா? 7 விட்ரா வந்துச்சு. இது வந்து 8வது விட்ரா. 1508 ரூபா வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இது வந்து இன்றைக்கி ஈவினிங்குள்ளே இல்லை நாளைக்குள்ளே வந்துடும். கம்பெனி கவுண்டிங் என்னன்னா இன்றைக்கி விட்ரா கொடுத்தா நாளைக்குள்ளே வந்துடும். சரிங்களா? மோஸ்ட்லி வந்து சில பேருக்கு இன்றைக்கி கூட போட்டு விட்ருவாங்க. ஆனால் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அவ்வளோதான். சரிங்களா? வந்துச்சு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேங்க. ஸோ இப்போ நம்ம டேஷ்போர்டு வந்தாச்சு. இங்கே டேஷ்போர்டில் பாருங்கள் இங்கே வந்து வாலெட்டில் 1508 ரூபா இருந்தால் இப்போ 0 ஆயிடுச்சா? நம்ம விட்ரா ரெக்வஸ்ட் கொடுத்தாச்சு. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சில பேர் வந்து அது கொடுக்காமே வந்துடுறீங்க. ஓகே, டைமிங் தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. விட்ரா டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணி டு 10 மணி தான். சரிங்களா? மற்ற டைமில் விட்ரா கொடுக்க முடியாது. அந்த ரெக்வஸ்ட் பட்டன் வராது. அதை பார்த்துக்கோங்க. காலையில் 10 டு காலையில் 7:30 மணிக்கு கொடுக்குறேன். ஸோ காலையில் 6 மணி டு 10 மணி வரைக்கும் தான். சரிங்களா? காலையில் 6 மணிக்கு ஓப்பன் ஆகிடும், 10 மணி வரைக்கும் தான். சரிங்களா? டெய்லி ஓப்பனில் இருக்கும், திங்கள் முதல் வெள்ளி வரை. பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ப்ரொஃபைல் ஆப்ஷன் நீங்கள் எதுக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணினா இங்கே உங்கள் பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணுறது இங்கே எதுக்கும் நீங்கள் கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம டெபாசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மணி நான் 10,000 பண்ணியிருக்கேன். அந்த மணி காட்டிச்சுன்னா ஐடி வந்து ஆக்டிவேட் ஆச்சுன்னு அர்த்தம். நமக்கு இன்கமே வந்துட்டுருக்கு. போட்டதே நம்ம எடுத்தாச்சு. அடிஷ்னலாக தான் இப்போ வந்துட்டுருக்கு. சரிங்களா? ஸோ பேசிவ் இன்கம் இது வந்து நம்மளோட செல்ஃப் இன்கம் இங்கே ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ டேவ் ரெஃபர் பண்ணால் அந்த டேவ் ரெஃபரோட இதை கிளிக் பண்ணினா அவங்களோட மொபைல் நம்பர் ஐடி நம்பர்லாம் ஷோ ஆகும். அது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அவங்க டேவ் ரெஃபர் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மணி எல்லாமே அடுத்த நாள் வந்து உங்களுக்கு இங்கே ஆட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? அதே மாதிரி பைனரி இன்கமும் உங்களுக்கு வந்து நல்லா ஃபென்டாஸ்டிக்கான ஒரு இன்கம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டீம் வளர நிறைய பெரிய இன்கமாக கிடைக்கும். ஸோ அதுவும் வந்து இந்த இடத்துல ஆட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம டோட்டல் பிஸ்னஸ் எவ்வளோ கொடுத்ததுன்னு சொல்லி இங்கே காட்டிகிட்டு இருக்கோம். அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு எவ்வளோ நடந்திருக்கு பிஸ்னஸ், ரைட் சைடு டே பை டே வந்து எவ்வளோ நடந்திருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நமக்கு காட்டிகிட்டு இருக்குங்க. சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ரைட் சைடு பிஸ்னஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். இப்போ அடுத்து தான் நம்ம வந்து லெஃப்ட் சைடு பிஸ்னஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அதுவும் நம்ம காட்டுறோம். ஸோ இதில் வந்து டீம் ஒன் சைடாக போகும். இது வந்து பைனரி இன்கம்னால நான் என்னோடய லெஃப்ட் ரைட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவேன். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்கும் ஒன் சைட் டீம் போயிட்டுருக்கோம். நீங்கள் ஒன் சைடு மட்டும் டீம் ஃபார்ம் பண்ணால் போதும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் வந்து பாருங்கள் என்னோடய லெஃப்ட் ரைட் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறேன். அதன் மூலிமா இந்த சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா ஸோ எனக்கு கீழே ஜாயின் பண்ணுறவங்க லெஃப்ட்டில் ஜாயின் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி சரௌண்டிங்கில் வந்துட்டுருக்கும். ஸோ இவர் எந்த ரெஃபரும் பண்ணல அப்படின்னா இவர் கீழே நான் வந்து ஒர்க் பண்ணுவேன், இவர் கீழே இந்த ஐடி வந்துருக்கு. சரிங்களா? ஸோ இவர் வந்து இந்த பக்கம் ஃபார்ம் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். எல்லாத்துக்கும் ஃபார்ம் ஆகிட்டு போயிட்டுருக்கோம். ஓகேவா? இவங்க எல்லாருமே வந்து இந்த சைடு ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். ஓகேவா? அதே மாதிரி இந்த சைடில் உள்ளவங்க இவங்களுக்கு வந்து இந்த சைடில் ஃபார்ம் ஆகிட்டே போகும். இவங்க எல்லாருமே வந்து இந்த சைடில் ஃபார்ம் பண்ணால் மட்டும் போதும். பேமெண்ட்ஸாக இன்கம் வந்துட்டுருக்கும். இது வந்து அட்டகாசமான ஒரு இன்கம் வாய்ப்புங்க. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். ரைட் சைடு கம்மியாக இருந்தது, இப்போ ரைட் சைடு வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணணும், இந்த பக்கம் தான் வேல்யூ கம்மியாக இருக்குது. நான் இந்த பக்கம் வந்து ரெஃபர் லிங்க் எடுத்து மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணணும் இப்போ. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ரெஃபர் பண்ணுற கட்டாயம் கிடையாது. அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னா ரெஃபர் பண்ணலாங்க. சரிங்களா? ஸோ நம்ம அதிகமாக தான் சம்பாதிக்க வந்துருக்கோம். நம்ம போட்ட பணத்தை எடுக்க வந்தோம் இல்லைங்களா? அதிகமாக நெட்வொர்க் மாட்டினாவே நம்ம டீம் கொடுத்து அதிகமாக சம்பாதிக்கிறது தான். ஸோ நம்ம நல்ல கம்பெனியில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக சம்பாதிக்க முடியும். சரிங்களா? இதெல்லாம் 1000 ரூபா போட்டு நீங்கள் வந்து எடுக்கலாம். அதாவது நம்ம பிஸ்னஸ்க்காக ஒரு 1000 ரூபா ஒதுக்குறது தப்பு கிடையாது. அதிலே நீங்கள் டீம் ஃபார்ம் பண்ணினாலும் அந்த பைனரி மேட்ச் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் கிடைக்கும். ஓகே, அது போக நமக்கு டேவ் ரெஃபர் இன்கமே 25% வந்து கிடைக்குது. அதுவும் பார்த்தா பிரித்து தராங்க 100 நாளைக்கு. ஓகேவா? 100 days வேலிட்டிங்க. ஸோ பயன்படுத்திக்கோ மக்களே. நவகிரகா ட்ரேடர்ஸு நல்ல ஒரு கம்பெனி. இதில் வந்து டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நான் டெலிகிராம் சேனல் ஆல்ரெடி போட்டிருப்பேன். நான் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம டெலிகிராம் சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா நவகிரகா ட்ரேடர்ஸ்னு தனியாக அதில் போட்டிருப்பேன். இதில் இதை பற்றி மட்டுமே சொல்லிட்டு இருப்பேன். ஓகேவா? ஸோ நம்மளோட வெற்றி பாதைன்ற சேனலையும் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ ஆஃபீஸ் எங்கே இருக்குது, காஞ்சிபுரத்தில் இருக்குது. ஆஃபீஸ் ஃபோட்டோவும் போட்டிருப்பேன். நீங்கள் நேரடியாக போய் கூட விசாரிச்சுக்கோங்க. காஞ்சிபுரத்தில் நம்மளாம் போயிட்டு வந்து தான் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் உங்கள் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் போய்ட்டு அதிகமாக பண்ணுறவங்கன்னா போய் பார்த்துட்டு வந்து பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து கம்மியாக பண்ணுறவங்களும் ஆன்லைன் இருந்தால் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதெல்லாம் வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதனால் 10,000 ரூபாய்க்கு மேலே எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்க. ஏன்னா நம்ம கெப்பாசிட்டி அவ்வளோதான். சரிங்களா? நம்ம எல்லாமே ஓன் ரிஸ்க் தான் பண்ணுவோம்.
அதனால் வந்து இதான் போயிட்டுருக்கு. நீங்களும் வந்து உங்களால் எவ்வளோ முடியுதோ நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில் சம்பாதிக்க முடியுன்றதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? எல்லாமே அவங்க மக்களுக்கு எல்லாமே சொல்லி தந்துட்டுருப்பேன். எப்படி விட்ரா பண்ணுறது, எப்படி டெபாசிட் பண்ணுறது, எல்லாமே நம்ம சேனலில் வந்து இருக்கும். வாய்ஸ் மெசேஜும் போட்டிருப்பேன், கேட்டுக்கலாம். விட்ரா வந்துச்சுன்னா லாஸ்ட் விட்ரா வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரூஃபும் நான் போட்டிருப்பேன். சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. 7வது விட்ரா வந்து வந்துச்சுன்னு சொல்லி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இன்றைக்கி கொடுத்தது 8வது விட்ரா வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ பயன்படுத்திக்கோங்க மக்களே. இது வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கனால நமக்கு வந்து நல்லாவே கொடுப்பாங்க. இங்கே அந்த வீடியோ நான் இங்கே போட்டிருப்பேன். சரிங்களா? டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணி அந்த ஃபோட்டோஸ்லாம் எப்படி அனுப்பியிருந்தார். அதாவது 50 பேருக்கு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 2% டெய்லி 2% கிடைக்குது இல்லையா? இப்போ 3 பிளான் இருக்குது உள்ளுக்குள்ளே. ஒன்று டெய்லி 2% இன்கம், ஓகேவா? இன்னொன்று கோல்டில் கொடுத்து வாரம் கோல்டு தராங்க, ஓகேவா? 1 கிராம் கோல்டு, அது ஒன்று. அப்போ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 1% இன்கம். அது வந்து ப்ராடக்ட், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை கொடுத்து நமக்கு 1% இன்கம் தராங்க. ஆனால் இப்போது நேற்று வந்து கொஞ்சம் நல்லா சேல் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 50 பேருக்கு மட்டும் 2%ல் வரவங்களுக்கு 5000 பிளானில் வந்தீங்கன்னா 1000 மதிப்புள்ள புடவைகள், டெக்ஸ்டைல்ஸு, ஓகேவா? அதே மாதிரி 10,000 பிளானில் வந்தீங்கன்னா 2000 மதிப்புள்ள புடவைகள், 25,000 பிளான் வந்தீங்கன்னா 5000 மதிப்புள்ள புடவைகள் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா? ஸோ நல்ல வாய்ப்பு. இவங்க அதாவது ஒரு ஆர்ஓஐ தரக்கூடிய கம்பெனி பின்னாடி பேக்கப்பில் ஒரு பிஸ்னஸ் பண்ணால் தான் கொடுக்க முடியுங்க. அதை பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம விசாரித்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஜிஎஸ்டிலாம் ப்ராப்பராக கட்டிட்டு வராங்க. நம்ம ஜிஎஸ்டி நம்ம செக் பண்ணி பார்த்தோம். எல்லாமே ஆஃபீஸ் விசிட் பண்ணி இந்த போர்ட்லேயே வந்து எல்லாம் போட்டிருப்பாங்க. ஒரு வாரம் வந்து ஆஃபீஸ் லீவில் இருந்தது. ஆனால் நிறைய இடங்களில் லைவ் மீட்டிங் போட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதே வந்து நீங்கள் இந்த இனிமேல் வந்து ஓப்பனாக தான் இருக்கும். ஆள்லாம் போட்டாச்சு, ஓப்பனாக தான் இருக்கும். எல்லாமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அங்கே வந்து நீங்கள் கையோட காசு கொடுத்துட்டு கூட நீங்கள் ஐடி போட்டு அவங்க ஆஃபர் 50 பேருக்கு மட்டும் ஆஃபர் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த 50 பேர்த்தில் நேற்றே வந்து ஒரு 25 பேர் ஐடி போட்டாங்க. இன்னும் 25 பேருக்கு மட்டும் தான் இன்றைக்கி வந்து ஃபில் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அந்த 2% ஆர்டரில் வரவங்களுக்கும் அந்த டெக்ஸ்டைல்ஸ் ப்ராடக்ட் தராங்க இல்லையா, அது ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. ஸோ விசாரிச்சுட்டு கூட நீங்கள் காஞ்சிபுரம் மக்கள் போட்டுக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க மக்கள். இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தா அட்ரஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அதேமாதிரி நம்ம வெற்றி பாதை சேனலில், அதேமாதிரி நம்மளோட வெற்றி பாதை சேனல்லையும் நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். காஞ்சிபுரம் நம்ம ஆஃபீஸில் விசிட் பண்ணி பார்த்து தாங்க ஒரு கான்செப்ட் எடுக்கிறோம். சரிங்களா? ஆனால் சில கான்செப்ட் தோல்வி அடையுது. எதனால் தோல்வி அடையுது? அவங்க வந்து ஒரு கம்பெனி வந்து ரொட்டேஷன் பண்ணாங்கன்னா லாங் டைம் ரன் பண்ண முடியாது. அவங்களும் நல்லவங்க தான். ஆனால் வந்து லாங் டைம் வந்து கொண்டு போக மாட்றாங்க. ஆனால் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் வந்து கொண்டு போவாங்க. சரிங்களா? பார்த்துக்கோங்க. அதாவது நெட்வொர்க் மாறினாவே கீழே டீம் பில்ட் ஆச்சுனாவே எல்லாமே வந்து ஈஸியாக சம்பாதிக்க முடியுங்க. ஓகேவா? அப்போ தான் வந்து அவங்களுக்கும் பிஸ்னஸ் நடக்கும். அவங்களும் வந்து நமக்கு அவங்க சொன்னபடி இன்கம் தர முடியும். அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இங்கே பிஸ்னஸ் பண்ணி தான் தராங்க. நம்ம பணம் போட்டு நமக்கு ரிட்டன் தரதுக்கு அது நமக்கே வச்சுக்கலாமே இல்லையா? ஸோ நம்ம அது இல்லாமல் நம்ம நிறைய கம்பெனிகள் சொல்லிட்டு நம்ம டெலிகிராம் சேனல் என்ன ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ட்ரஸ்டான கான்செப்ட்டில் நம்ம விசிட் பண்ணி பார்த்து தான் ஒவ்வொரு கம்பெனி எடுக்கிறோம். சரிங்களா? ஸோ பயன்படுத்திக்கோங்க மக்களை. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.